ஒவ்வொரு இடத்திலும் மத மோதலை ஏற்படுத்தி, ஒரு இடத்துல காளி பேரு, கேரளாவுக்கு போனா ஐயப்பன், வட மாநிலம் போனோம்னா ராமர், ஒரு இடத்துல போனா கிருஷ்ணர், ஒரு இடத்துல போனா சிவன், இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கடவுள் பேரை வச்சு கலவரத்தை ஏற்படுத்தி இங்க முருகரை இப்ப பயன்படுத்தணும் அப்படின்னு திருப்பரங்குன்றத்தை கையில எடுக்கிறாங்க. என்னப்பா பிரச்சனை? சிக்கந்தர் மலையில போய் அசைவ உணவு சாப்பிடுகிறார்கள். அங்க ஏற்கனவே இந்து நேற்றல்ல பல நூற்றாண்டுகளாக அங்க அசைவ உணவு சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. எச்சராஜா பேசுறாரு, அது எப்படி போய் அங்க சாப்பிடலாம்? இந்துக்கள் போய் முஸ்லிம்களிடத்தில் போய் நீங்கள் பிரியாணி சாப்பிடாதீர்கள், நீங்கள் எல்லாம் உண்மையான இந்துக்கள் இல்லை. அவர் சைவ பிரியர், அவர் அசைவம் சாப்பிட மாட்டார். அசைவம் சாப்பிடக்கூடிய இந்துக்களை நீங்க பாய்கடையில போய் பாய்கட்டை பிரியாணி சாப்பிட்டாலும் நீங்க இந்துக்கள் இல்லை என்ற ஒரு விஷத்தை தூவுகிறார். மத வெறுப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செங்கை மேற்கு மாவட்டம் மகாலட்சுமி நகர் பகுதியிலே இந்த மார்க விளக்க திருமுனை கூட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியிலே எங்கள் தேசமும் எங்கள் நேசமும் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வியாபார பெருமக்களும் இங்கே சென்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள்குடி உறவுகளும் கூட முஸ்லிம்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலே எங்கள் தேசமும் எங்கள் நேசமும் என்ற தலைப்பிலே ஏன் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளே இருக்கும். இந்த தேசத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களை இந்த தேசத்துடைய அந்நிய நாட்டு சக்திகளாக சித்தரிக்கக்கூடிய அரசுகள் நம் தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதை இந்த தேச ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நம்முடைய தொப்புள்குடி உறவுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாகவே முஸ்லிம்கள் பல இடங்கள்ல வீடுகள் கேட்டு போனாங்கன்னா வீடுகள் கொடுக்கிறது கிடையாது. மாயிகள் என்று சொன்னால் அவர்கள் தீவிரவாதிகள் என்ற ஒரு சித்திரமும் இந்த தேசத்தில் வரையப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் பல நேரங்கள்ல சொல்லக்கூடியது என்னன்னா, முஸ்லிம்களுக்கு என்ன வேலை இங்க, உங்களுக்கு தான் நம்ம தனி நாடு பிரிச்சு கொடுத்துட்டோமே, பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு இருக்கும் போது நீங்கள் அங்கே செல்ல வேண்டியதுதானே என்ற கேள்வியை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் கூட பல நேரங்களிலே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு இந்த தேசத்துக்கும் என்ன சம்பந்தம் என்பதை சொல்ல வேண்டிய ஒரு நிர்கந்தியான ஒரு நிலையிலே முஸ்லிம்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எல்லாருக்குமே தெரியும், சமீபத்திலே பஹல்காம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, காஷ்மீருடைய பள்ளத்தாக்கு, கண்களை கவரக்கூடிய மனித உள்ளங்களை எல்லாம் ஈர்க்கக்கூடிய ஒரு பகுதி. சுற்றுலாவிற்காக அந்த பகுதியிலே மக்கள் வந்திருக்கின்றார்கள். சுற்றுலாவுக்கு வந்த அப்பாவி 26 மக்களை அங்கிருந்து தீவிரவாதிகள் சுட்டு கொலை செய்கிறார்கள். இது செய்தி. இந்த செய்தி வெளியுலகத்திற்கு எப்படி வருகிறது என்று சொன்னால், பஹல்காமிலே தீவிரவாதிகள் இந்துக்களை தேடி தேடி கொலை செய்கிறார்கள், இந்துக்களாக பார்த்து சுட்டு தள்ளுகிறார்கள் என்று பத்திரிகைகளிலே செய்தி வருகிறது. தொடர்ச்சியாக 4 மணி நேரம் 5 மணி நேரங்கள் நாம் செய்தி சேனல்களை பார்த்தோம் என்று சொன்னால், தீவிரவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்துக்களை கொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். கலிமா சொல்ல சொன்னாங்க, துவா ஓத சொன்னாங்க, நீ இந்துவா என்று கேட்டு சுட்டார்கள். ஒரு சில இடங்களிலே செய்தியை சொல்கின்ற போது பேண்டை அவிழ்த்து பார்த்து இந்துவா முஸ்லிமா என்பதை ஆய்வு செய்து கொலை செய்தார்கள் என்பது மாதிரியான செய்திகள் பரவிக்கொண்டே இருக்கிறது. இந்திய நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். அவரும் அதே தகவலைத்தான் பத்திரிகைகளிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்துக்களாக தேடி தேடி தீவிரவாதிகள் கொலை செய்தார்கள். என்ன செய்தி அவர்கள் மக்களுக்கு சொல்ல வருகிறார்கள்? ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் யார், அவருடைய சிந்தனை என்ன, அவருடைய சித்தாந்தம் என்ன என்பதை தான் நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் 5 மணி நேரம் கழியுது. அதற்கு பிறகு வரக்கூடிய செய்திகளை பார்த்தால் முதலிலே சொன்ன செய்திக்கும் அடுத்து சொல்லக்கூடிய செய்திகளுக்கும் தலைகீழ் மாற்றமாக இருக்கிறது. ஒரு 14 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தினரை சேர்ந்த ஒருவர் பேட்டி அளிக்கிறார். நாங்க தீவிரவாதிகளுக்கு மத்தியில் நாங்க மாட்டிக்கிட்டோம், துப்பாக்கி சூடு நடந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல,
நாங்கள் திகைத்து நிற்கின்ற போது, உயிருக்கு பயந்து நாங்கள் அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த குதிரை ஓட்டக்கூடியவர்கள் தான் எங்களை பாதுகாத்து எங்களை வெளியே கொண்டு வந்தார்கள். 14 பேர்ல 13 பேரை கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு குழந்தை மட்டும் மேல மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கொண்ட அந்த குழந்தையை அந்த குதிரை வீரர் தன்னை அவர் அரணாக வைத்துக் கொண்டு அந்த குழந்தையை கீழே கொண்டு வந்தார். தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தி இருந்தார்கள் என்று சொன்னால் என் குழந்தைக்கு எதுவும் ஆகியிருக்காது. அந்த குதிரை வீரர் தான் தாக்கப்பட்டிருப்பார். அவர்தான் அரணாக என்னுடைய குழந்தையையும் எங்களையும் காப்பாற்றியவர் என்று செய்திகளிலே பேட்டி தரக்கூடிய ஒன்றை பார்க்கிறோம். இந்துக்களை தேடி தேடி கொலை செய்தார்கள் என்று செய்திகளில் வருகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்கிறார். கடைசியில் செய்திகளை எடுத்து பார்த்தால் அங்கு தீவிரவாதிகளுடன் எதிர்த்து போராடி ஆதி என்று சொல்லக்கூடிய காஷ்மீரை சேர்ந்த ஒரு முஸ்லீம் அந்த இடத்துல போராடி தன்னை உயிரை கொடுத்திருக்கிறார். இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த போராட்ட களத்துல அந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக போராடுற இந்துக்களை தான் சுட்டாங்க, கலிமா சொல்லி சுட்டாங்க, பேண்ட் அவுத்து பாட்டு சுட்டாங்கன்றீங்களே. அந்த குதிரை ஓட்டக்கூடிய காஷ்மீர் முஸ்லீம், காஷ்மீரை சார்ந்தவர், எந்த மதத்தை சார்ந்தவர் என்பது அந்த தீவிரவாதிக்கு தெரியாதா? அந்த தீவிரவாதியை பொறுத்தவரைக்கும் அவன் மனித குல விரோதி, அவன் ஒரு பயங்கரவாதி, அவன் தண்டிக்கப்பட வேண்டும். மக்கள் முன்னால் நிற்க வைக்கப்பட்டு சட்டத்தின் மூலமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் இதை எப்படி திசை திருப்புகிறார்கள் என்று சொன்னால், இந்துக்களை கொலை செய்ய வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் யார்? பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த தீவிரவாதிகள், அவர்கள் முஸ்லிம்கள் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இந்துக்களும் முஸ்லிம்களும் அடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்குகிறார்கள். முஸ்லிம்கள் இந்த தேசத்தில் வாழக்கூடிய நாங்கள் இந்த தேசத்துக்கு சொந்தக்காரர்கள். எங்கள் தேசம், இதன் தேசத்தின் மீது நாங்கள் நேசம் வைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். காஷ்மீரில் சுற்றுலாவை முடித்துவிட்டு கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்மணி வருகிறார். பத்திரிகையாளர்களிடம் செய்தி சொல்கிறார். என்ன செய்தியை சொல்றாங்க? தீவிரவாதிகளை என்னுடைய வீட்டில் இருந்த ஆண்களை சுட்டுட்டாங்க, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அப்பொழுது நான் திகைத்து நின்று கொண்டிருந்த நேரத்தில் எங்க போனோம், எங்க வரணும், மொழி தெரியாது, ஒரு துணைக்கு ஆள் இல்ல, பாடி எல்லாம் மாற்றி வரைக்கும் போயிருச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில நாங்கள் அங்க இருக்கின்ற போது அந்த காஷ்மீர் முஸ்லிம்கள் தான் எங்களுக்கு அரணாக இருந்து எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து இரவு பகல் பாராமல் எங்களுக்காக மருத்துவமனையில் நின்று கஷ்டப்பட்டு எங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்தார்கள். எனக்கு 2 புதிய சகோதரர்கள் கிடைத்திருக்கிறார்கள் என்று இந்து மதத்தை சேர்ந்த கேரளாவை சேர்ந்த சகோதரி சொல்கிறார். முஸ்லிம்களில் இருந்து எனக்கு 2 புதிய சகோதரர்கள் கிடைத்திருக்கிறார்கள். மாதிரி வந்த நிறைய பேர் தொடர்ச்சியா பேட்டி கொடுக்கிறாங்க. அங்க இருந்த ஆட்டோக்காரர், அங்க இருந்த டாக்ஸி டிரைவர், அங்க இருந்த லாட்ஜ் ஓனர், அங்க வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள், அங்க குதிரை ஓட்டக்கூடிய குதிரை வீரர்கள் தான் எங்களை பாதுகாத்து பத்திரமாக கொண்டு வந்து அரசாங்கத்திடம் ஒப்படைத்தார்கள். காஷ்மீர் முஸ்லிம்களுடைய மனித நேயத்தை எல்லோருமே தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அரசாங்கம் கிட்ட வந்து எல்லாரும் ஒப்படைச்சாயிடுச்சு. கிட்டத்தட்ட 90,000 பேருக்கு மேல அங்க வந்து இருக்கிறாங்க. எல்லோருமே தங்களுடைய ஊருக்கு போக வேண்டும். ஏற்பாடுகளை யார் செய்யறது? தீவிரவாத தாக்குதல் நடந்த இடத்துக்கு கவர்மெண்ட் போல, தீவிரவாத தாக்குதல் நடந்த இடத்துல காவல்துறை போகவில்லை. காவல்துறை, காஷ்மீருடைய காவல்துறை, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய கண்ட்ரோல்ல உள்ள காவல்துறை எங்க தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்களோ அந்த பகுதிக்கு செல்லவில்லை. ராணுவத்துடைய பாதுகாப்புள்ள பகல்காம் பகுதியிலே ராணுவ வீரர்கள் இல்லை. வந்தவன் தாக்குதல் நடத்திட்டு பல 100 கிலோமீட்டர் போய்விட்டான். பாதுகாப்பு கோட்டையை விட்டுவிட்டு தீவிரவாதிகள் மீது பழி சுமத்தி விட்டு அங்கிருந்த குதிரை வேற ஆட்டோக்காரன் சாதாரண மக்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒப்படைத்து சென்று விட்டிருக்கக்கூடிய அந்த இந்திய மக்களை எப்படி ஊருக்கு அனுப்புறாங்க தெரியுமா? இப்ப கூட நீங்க எடுத்து பார்க்கலாம் கூகுள்ல. பகல்காமிலே பாதிக்கப்பட்ட நேரத்தில் அங்கிருந்து ஊருக்கு வருவதற்கு மக்கள் அங்க எல்லாம் கூடிட்டாங்க. அச்சம், உயிர் பயம், எப்படியாவது ஊருக்கு போயிடணும்னு. சரி, பிளைட்ல டிக்கெட் போடுவோம். பிளைட்ல டிக்கெட் என்ன தெரியுமா விலை? 10,000, 15,000 விலை ஏறிக்கிட்டே இருக்கு. 20,000, 25,000, 30,000, 50,000, 75,000.
என்ன இந்த தேசம் என்ன பண்ணுது நாட்டு மக்களுக்கு? இதையெல்லாம் ஓரம் வைத்துவிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் உள்ள அரசாங்கம் அவர்களை பாதுகாக்காமல் கோட்டை விட்டுவிட்டு இதை எப்படி கொண்டு போக வேண்டும்? இந்துக்களை தேடி தேடி கொலை செய்கிறார்கள். காப்பாற்றினவெல்லாம் முஸ்லிம் பா, அவனை இந்திய தேசத்துக்கு உள்ளவன். காஷ்மீர்ல உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் அங்கு வந்து ஆயிரக்கணக்கான அந்த சுற்றுலா பயணிகளை தங்கள் உயிரை பணயம் வைத்து பாதுகாத்து கொண்டு வந்த அரசாங்கத்திடம் ஒப்படைத்தார்களே. இந்த செய்தியை இந்த பத்திரிகையில எழுதுனீங்களா? வாட்ஸ்அப்லையும் சமூக வலைதளங்களிலும் தான் இந்த செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. ஆளக்கூடிய அரசு தேசத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்ற சிந்தனையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்ம தொப்பல்குடி உறவுகளுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான தேவைகள்லாம் இருக்கு. இந்தியாவுக்கு நீ இந்திய தேசத்தை வெள்ளைக்காரன் ஆட்சி செஞ்சான். வெள்ளைக்காரன் இந்த தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது இந்த தேசத்தில் உள்ள இந்தியர்களை எல்லாம் அவன் அடிமைகளாக நடத்தி கொண்டிருந்த போது ஏன் அவன் இந்த தேசத்திலிருந்து வெளியேறினான்? ஏன் இங்கிருந்து துண்டகான துணியகான ஓடனான்? வெள்ளைக்காரன் யாரை கண்டு அஞ்சினான்? யாருக்கு பயந்தான்? ஏன் இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது? இந்த வரலாறு யாருக்குமே தெரியல. வரலாறுகளை நாம் எடுத்து படிக்கின்ற போது இந்தியாவிற்காக சுதந்திர போராட்ட களத்திலே சிலர் பாடுபட்டார்கள். யார் பாடுபட்டது? நம்ம மாணவர்களிடம் போய் கேட்டோம் என்று சொன்னால் காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ் இப்படின்னு நிறைய சுதந்திர போராட்டத்துடைய வீரர்களை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்கிறோம். இந்த தேசத்துடைய விடுதலைக்கு அடிப்படையாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் இல்லை என்று சொன்னால் இந்த தேச விடுதலையே கிடையாது. என்னங்க நீங்க ஆச்சரியமா பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட காந்தி தானப்பா பாடுபட்டாரு, நேரு தானப்பா பாடுபட்டாரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் தானப்பா பாடுபட்டாரு, சுபாஷ் சந்திர போஸ் தானப்பா பாடுபட்டாரு, செக்கிரத்து செம்மல் நம்ம வாவு சிதம்பரம் பிள்ளை தானே, திருப்பூர் குமரன் தானே கொடியை காத்தார். இவர்கள் எல்லாம் இருக்கின்ற போது முஸ்லிம்கள் தான் சுதந்திர போராட்ட களத்தில் இருந்தார்கள் என்று புது கதையை சொல்றீங்களே. புது கதை அல்ல, இதுதான் நிஜமான கதை, இதுதான் உண்மை கதை. வரலாறுகளை எல்லாம் மறைத்து விட்டு இஸ்லாமியர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் எந்த பங்கு இல்லை என்ற ஒரு வரலாற்றை உருவாக்கி இவர்கள் எல்லாம் பாகிஸ்தான்காரன் சொல்ல வரான். நாங்கெல்லாம் பாகிஸ்தான்காரனா? இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியுதுங்க. பாகிஸ்தானுக்கு ஒரு தேசம் உருவாக்கி முஸ்லிம்களுக்கு ஒரு பகுதி, இந்தியாவில் ஒரு நாடு உருவாக்கப்பட்டது. இது இந்துக்களுக்கான பகுதியா? இந்துக்களுக்கு ஒரு நாடாக இந்தியா உருவாச்சா? வரலாறு தெரியாத கூமுட்டைகள் அப்படி சொல்லலாம். இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற தேசம். இந்தியாவிலே பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், பல இனங்களை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள், பல மொழி பேசக்கூடிய மக்கள் இருப்பது போன்று பல மதங்களை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள். தேசம் என்பது மதசார்பற்ற தேசம். 1950 அரசியல் சாசன சட்டம் வகுக்கப்படும் போது கூட இந்த மதம், இந்த நாடு என்பது மதத்தை சார்ந்த நாடு இல்லை என்ற அரசியல் சாசன சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஒரு நாடு முஸ்லிம்களுக்கு உருவாக்கிட்டோம், நீ ஏன்பா போலன்னு கேட்கிறியே? இந்த தேசத்தில் இந்தியாவில் 30 கோடி, நம்ம ஒருத்தர் 2 பேர் 50 100 பேரு 1000 2000 பேர் 5 லட்சம் 10 லட்சம் பேர் இருக்கிற மாதிரி பேசலாம். 1 கோடி அல்ல 2 கோடி அல்ல, 30 கோடி மக்கள் இருக்கும். 30 கோடி மக்கள் தொகை என்பது பல தேசங்களிலே உள்ள மக்கள் தொகை, பல நாடுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய மக்கள் தொகை. இவ்வளவு பேர் இந்த தேசத்துல இருக்கிறோம். நீ பாகிஸ்தானுக்கு போ, ஏன்னா நம்ம மாமியார் வீடு பாகிஸ்தான் மாதிரி, பாகிஸ்தானுக்கு போ. எப்படா பாகிஸ்தான் போக முடியும்? நான் ஏடா பாகிஸ்தான் போனோம்? நம்மள பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்றவங்க யார் தெரியுமா? அதையும் சொல்லணும். நம்மள பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்றவன் இந்த தேச விடுதலைக்காக ஒரு சின்ன கல்லை கூட தூக்கி போடாதவன், இந்த தேச விடுதலைக்காக ஒரு வார்த்தை பேசாதவன், இந்த தேச விடுதலைக்காக சிறைக்கு செல்லாதவன், இந்த தேச விடுதலைக்காக வழக்குகளை சந்திக்காதவன், இந்த தேச விடுதலைக்காக தியாகம் செய்யாதவன் அவன் பேசுறான். அவன் இன்னைக்கு தேச பக்தரா? நம்மெல்லாம் நம்மளாம் இந்திய தேசத்துக்கு எதிரானவர்கள் என்று பேசக்கூடியதை பார்க்கிறோம். சாவர்கர் ஒருத்தர்
இவர்தான் இன்று இருக்கக்கூடிய பாஜகவுடைய அந்த சித்தாந்தத்தை உருவாக்கிய முதன்மையான ஆட்கள்ல உள்ளவர். இவரு வெள்ளக்காரன் கைது பண்ணி அந்தமான் சிறையில கொண்டு போய் வச்சிருக்கிறான். கடிதம் எழுதுறாரு வெள்ளக்காரனுக்கு, என்ன ஜெயில போட்டீங்க, என்ன விடுதலை பண்ணுங்க. என்ன எப்ப விடுதலை பண்ணணும்? நான் இனி வரக்கூடிய காலங்களில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன். வெள்ளையர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த போராட்டத்திலும் நான் பங்கு பெற மாட்டேன். வெள்ளையர்களுக்காக யாராவது போராட்டம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக இருப்பேன். வெள்ளைக்காரர்களுக்கு நான் அடிமை சேவகம் செய்வேன். அதனாலதான் சாவர்கர் படத்தை போடும் போதெல்லாம் அந்த சூழ நாக்கு நக்கிற மாதிரியான படத்தை போடுவாங்க. வெள்ளையருக்கு அடிமை சேவகம் செய்து கொண்டிருந்தவர்கள் தான் சாவர்கர் வகையராக்கள். கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வந்துவிட்டு வெள்ளைக்காரங்கிட்ட சம்பளம் வாங்கினார் சாவர்கர். வெள்ளையனுடைய பதவிகளை தூக்கி வீசிவிட்டு, வெள்ளையன் கொடுத்த அதிகாரங்களை தூக்கி வீசிவிட்டு, வெள்ளையன் கொடுக்கக்கூடிய கல்வியை கற்க மாட்டோம் என்று அனைத்து தியாகங்களையும் செய்தவர்கள் முஸ்லிம்கள். வாஜ்பாய் ஒருத்தர் நம்ம நாட்டில் பிரதமராக இருந்தார்ல, இவரும் சுதந்திர காலகட்டங்கள்ல இளைஞராக இருந்தவர் தான். ஒரு நேரத்தில் அவர் கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஒரு இடத்துல போராட்டம் நடக்குது, போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சொல்லி கைது பண்ணி கூட்டு போயிட்டாங்க. வாஜ்பாய் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறார், இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் அந்த பக்கமா வந்தாலு வேடிக்கை பார்க்க வந்தவன், என்ன போய் நீங்க புடிச்சிட்டு வந்துட்டீங்களே, நான் அதற்கு சம்பந்தப்பட்ட ஆள் இல்லை என்று எழுதி கொடுத்துட்டு வந்தவர் வாஜ்பாய். யாரை பார்த்து நீ வெளிநாட்டுக்கு போன்ற, யாரை பார்த்து நீ அந்நிய நாட்டு இறக்குமதின்ற, யாரை பார்த்து நீ பாகிஸ்தான்காரன்ற? இந்த தேசம் என்பது வெள்ளையினிடத்தில் அடிமைப்பட்டுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே இந்த தேச விடுதலைக்காக குரல் எழுப்பியவர்கள் முஸ்லிம்கள். இத நான் சொல்றது விட்டுருங்க, இந்த RSS ஆரம்பிச்சார்ல சாவர்கர், அவன் சொல்றார். எரிமலையில் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார், 1000க்கும் மேற்பட்ட பக்கங்கள். அந்த புத்தகத்தை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் சாவர்கர் எழுதி வச்சிருக்கிறார், இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது, விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்ற சித்தாந்தத்தை உருவாக்கிய சாவர்கர், இந்தியா பாகிஸ்தான் பிரிவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த அந்த மத விரோத சக்திக்கு காரணமாக இருந்த சாவர்கர் எரிமலை புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்திய விடுதலைக்காக தெரு தெருவாக போய் பிரச்சாரம் செய்தவர்கள் முஸ்லிம்கள். வீதிகளிலே இறங்கி பக்கீர் வேகம் அணிந்து கொண்டு ஒவ்வொரு சாலைகளிலும் விடுதலை வேர்க்கையை ஊட்டியவர்கள் முஸ்லிம்கள் என்று சாவர்கர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆனா என்ன வரலாறு? இன்னைக்கு நம்ம முஸ்லிம் பிள்ளைங்க கிட்ட போய் நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர் பேரை சொல்லுப்பானா, நம்ம பிள்ளைங்களும் காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ், வல்லபாய் பட்டேல், பெரியார், அம்பேத்கர் அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. எவ்வளவு மோசமான நிலையிலே இந்த வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் இல்லைன்னா இந்திய விடுதலை இல்லைங்க. இதை நான் சொல்லல, சொல்லக்கூடிய ஆட்களை எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. பண்டிதர் ஜவஹர்லால் நேரு சொல்லுகிறார், யாரை விடுதலை போராட்ட வீரர் என்று இன்று நம்ம எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோமோ அவர் சொல்லுகிறார், ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் தான் வெள்ளைக்காரனுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர்கள். எப்படிப்பட்ட வரலாறு தெரியுமா ஹைதர் அலியுடைய வரலாறு? திப்பு சுல்தானுடைய வரலாறு எப்படிப்பட்ட வரலாறு தெரியுமா? தூர்தர்ஷன்ல போடும்போது எப்படி போடுவாங்க இருப்பாங்க திப்பு சுல்தான, இது ஒரு கற்பனை கதை. ஆனா இப்ப போய் பார்க்கலாம் திப்பு சுல்தானுடைய அரண்மனைய, அவன் பயன்படுத்திய ஆயுதங்களை நாசாவில் வைத்திருக்கிறார்கள். முதலாக ஏவுகணை தாக்குதலை நடத்தியவன் திப்பு சுல்தான். ஆங்கிலேயர்கள் அன்று பீரங்கி படைகளை வைத்திருந்தார்கள், துப்பாக்கிகளை வைத்திருந்தார்கள். இந்த தேசத்திலே கட்டி வைத்து போராடி கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே ஏவுகணை தாக்குதலை நடத்தியவன் திப்பு சுல்தான். நாசாவில் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஏவுகணையின் தந்தை திப்பு சுல்தான் என்று. அப்படி இந்த வெள்ளைக்காரனை எதிர்த்திருக்கிறோம், வெள்ளைக்காரனுக்கு எதிராக களத்தில் இருந்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் மறைக்கலாம், இது ஒரு கற்பனை கதை. திப்பு சுல்தான் என்ற ஒரு கதாபாத்திரமே இன்று சுதந்திர போராட்ட வரலாறுல இல்லை. மருதநாயகன் ஒருத்தர், கமலஹாசன் கூட படம் எடுத்தார், எத்தனை படத்தை வெளியிட்டாரு கமலஹாசன். மருதநாயகம் வெளி வந்துச்சா? ஏன் வரல? மருதநாயகம் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய பிற்காலத்தில் கான் சாஹிப்பாக தன்னை மாற்றிக் கொள்கிறார். இது இந்தியர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களா நம்ம அரபு நாட்டில இருந்து வந்தவங்கன்னு நினைக்கிறாங்க.
இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் அரபு நாட்டில் இருந்து வந்தவர்கள் அல்ல, இந்த தேசத்திலே பிறந்தவர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், எங்களுடைய முன்னோர்கள். ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, 3 தலைமுறை, 4 தலைமுறை, 5, 10, ஒரு 1400 வருஷம் வரைக்கும் போயிடலாம். இத்தனை ஆண்டுகளாக இந்த தேசத்திலே அடிமை தலையில் இருக்கின்ற போது, ஒவ்வொரு கொள்கைகளை பார்க்கின்ற போது, கோயிலுக்குள்ள உள்ள விட மாட்டான், ஒரு குளத்தை போய் தண்ணி எடுக்க விட மாட்டான், ஒரு பதவியில போனாக்கா இறப்பு ஊர்வலம் போகக்கூடாது என்றான், நீ வேற நான் வேற என்றான், நீ மேல் ஜாதி நான் கீழ் ஜாதின்றான், ஏற்றத்தாழ்வுகளை பேசுறான். எங்க முன்னோர்கள் பார்த்து இது என்னப்பா இவ்வளவு கொடுமையாக இருக்கிறது என்று சொல்லி இஸ்லாமிய மதத்திற்கு மாறினார்கள். இதுதான் வரலாறு. இவன் என்ன பண்றான், இந்த தேசத்துல முகலாயர்கள் வந்தாங்க. முகலாயர்கள் வந்தது இப்போ கிபி 1500 தான் இந்தியாவுக்குள்ள வராங்க. அப்பதான் கத்திய காட்டி மிரட்டி முஸ்லிம்களாக எல்லாரையும் மாத்தினாங்கன்னு வரலாறு எழுதி வச்சிருக்கான். வரலாறு தெரியாத கூமுட்டைகள் இப்படி பேசலாம், நாங்கள் இப்படி பேச முடியாது. அறிவில்லாத கோமாளிகள் அப்படி பேசலாம், வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அப்படி பேச முடியாது. முகலாயர்கள் வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் இந்திய மண்ணில் குடியேறிவிட்டது. வாழை காட்டி மிரட்டியெல்லாம் இஸ்லாம் வரல. அரபு தீபகற்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வியாபாரிகளாக இந்திய தேசத்திற்கு வந்திருக்கிறார்கள். கேரள கடற்கரை ஓரம், இந்திய தமிழகத்துடைய கடற்கரை ஓரங்கள், கர்நாடக பகுதியில எல்லா பகுதிகளிலும் வியாபாரம் செய்ய வந்திருக்கிறாங்க. குதிரை அங்கிருந்து தான் இங்க இந்தியாவுக்கு வருது குதிரை. இதிகாசங்கள்ல இலக்கியங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கலாம். அந்த காலங்களிலேயே இஸ்லாம் இங்க வந்துருச்சு. அவங்க கிட்ட இருந்த நேர்மை, அவங்க கிட்ட இருந்த ஒழுக்கம், அவங்க கிட்ட இருந்த சகோதரத்துவ அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாம் முஸ்லிம்களாக மாறணும். இது தெரியாம வரலாற்றை மாற்றி எழுதுறான். கான் சாஹிப் மருதநாயகம் என்பவர் கான் சாஹிப்பாக தன்னை மாற்றிக் கொள்கிறார். வெள்ளையனுக்கு எதிராக களத்தில் நிற்கிறார். கான் சாஹிப் கொலை செய்யப்படுகிறார். அதான் நான் சொல்றது மன்னர் ஆட்சி காலம். திப்பு சுல்தான், ஹைதர் அலி, கான் சாஹிப் மன்னர் காலங்கள்ல இருந்தவங்க. அதுக்கு பின்னாடி உள்ள வரலாறு பின்னாடி வர கான் சாஹிப் கொலை செய்யப்பட்டு விட்டார். தூக்கு மேடைக்கு போயிட்டார். தூக்கு போட்டாச்சு, இறந்துட்டார். ஒரு மனுஷனை கொலை பண்ணிட்டா வெள்ளைக்காரன். என்ன பண்ணிருக்கணும், செத்துட்டாருன்னு கம்னு இருக்கணும்ல. என்ன பண்றான் வெள்ளைக்காரன்னா, தலையை வெட்டி ஒரு பகுதியில, கையை வெட்டி ஒரு பகுதியில, காலை வெட்டி ஒரு பகுதியில, உடலை வெட்டி ஒரு பகுதியில, ஒவ்வொரு ஊருக்கு அனுப்புறான். இன்னைக்கு போய் நீங்க மதுரையில பார்த்தா ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான் கான் சாஹிப்புக்கு இருக்கும். ஒவ்வொரு பார்ட் ஒவ்வொரு ஊருக்கு அனுப்பியாச்சு. என்ன காரணம், சூரியன் உதித்து மறையக்கூடிய எல்லா பகுதிகளையும் ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு உலகத்தையே ஆட்சி செய்த கிரேட் பிரிட்டன் கான் சாஹிப்பை பார்த்து அஞ்சினான். கான் சாஹிப் சடலமாக இருக்கின்ற போது கூட அவருடைய தலை, கை, கால்கள் எல்லாம் வெட்டப்பட்டு ஒவ்வொரு ஊருக்கும் அனுப்பப்பட்டது. கான் சாஹிப்புடைய வரலாறு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பட்டியலில் வச்சியா? பகதூர் ஷா முகலாய மன்னருடைய கடைசி மன்னன், ரங்கூன்ல அகதியா இருக்கிறாரு. இங்க இருந்து அக்சன் என்ன பண்றானா, பகதூர் ஷாவை சந்திக்க போறான் ஜெயில. அவருடைய 2 குழந்தைகளுடைய தலைகளை எடுத்துட்டு போய் பகதூர் ஷா முன்னாடி நீட்டினான். உனக்கு சிறப்பு பரிசு. அவர் அமைதியா இருக்கிறார். நீ அழுவ மாட்டியா, அவன் பிள்ளைய வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். பகதூர் ஷா சொன்னார், மன்னர்கள் அழமாட்டார்கள். எப்படிப்பட்ட ஒரு விடுதலை வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் முஸ்லிம்கள் தெரியுமா? பகதூர் ஷாவை பற்றி நீ எழுதி வைத்திருக்கிறாயா? மறைந்த இந்தியாவுடைய பிரதமர் ராஜீவ் காந்தி பகதூர் ஷாவுடைய கல்லறையில் போய் எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் வரலாற்று ஆவணமாக இருக்கிறது. நாங்கள் சுவாசிக்கக்கூடிய இந்த சுதந்திர காற்று என்பது உன்னுடைய தியாகத்தால் எங்களுக்கு கிடைத்தது. பகதூர் ஷாவை காணோம், மருதநாயகத்தை காணோம், கான் சாஹிப்பை காணோம், ஹைதர் அலியை காணோம், திப்பு சுல்தானை காணோம். சிப்பாய் கழகம் முதல்ல ஆரம்பிக்கிறீங்க. மன்னர் காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. வெள்ளக்காரன் உள்ள வந்துட்டான். மன்னர்களுடைய நிலையெல்லாம் போய் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு இந்தியா வருது. எல்லா இடங்கள்லயும் வெள்ளக்காரனுடைய ஆட்சி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ள வந்தவன் அவன் கண்ட்ரோல் இந்தியா ஃபுல்லா கையில எடுத்துட்டான். அவங்க தான் காவல்துறை, அவங்க தான் ராணுவம், எல்லா இடமும் அவன் ஆட்சி தான் நிற்கிறது. சிப்பாய்களாக இந்தியர்கள் அவன் இடத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு அளவுக்கு அவன் கை ஒழுங்கிருச்சு. 1857 சிப்பாய் கழகம் நடக்கிறது. வரலாற்றில் இதுக்கு பேர் சிப்பாய் கழகம். இந்த தேசத்திற்காக நடந்த ஒரு புரட்சியை, ஒரு விடுதலை போராட்டத்தை கழகம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இதை தலைமை தாங்கி நடத்தியவர்கள் முஸ்லிம்கள்.
மௌலவி சையது அஹமதுல்லா ஷா அவர்தான் இதுக்கு தலைமையேற்று அன்னைக்கு போராட்டத்தை வழிநடத்தினார்கள். அப்போ ஆரம்பிக்கக்கூடிய இந்த விடுதலை போராட்டம் வெள்ளக்காரங்க துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடுகின்ற வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் வரலாற்றுல யாரா படிச்சிருக்கிறோமா? நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிற வரையும் இல்ல, இப்பவும் இல்ல, இனியும் வரப்போறது இல்லை. ஏன்னா இப்பவே இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச வரலாறையும் மாத்திட்டு இருக்கான். கேரளாவில மாப்பிள்ளாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சுதந்திர போராட்டத்துக்காக தங்களுடைய உயிர்களை நீத்தார்கள். இனியும் கோயம்புத்தூர்ல போனோம் என்று சொன்னால் அதற்கான ஆதாரம் இருக்கிறது. ஆனா வரலாறுல எப்படி எழுதுறான்னா, இனக்கலவரத்தால் கொல்லப்பட்டவர்கள். வெள்ளக்காரனுக்கும் கேரளாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு என்ன இனக்கலவரம்? என்னப்பா இனக்கலவரம்? எதுக்காக போராடினாங்க? விடுதலை போராட்ட வீரர்களாக இறந்தவர்களை, விடுதலை போராட்டத்திற்கு கொல்லப்பட்ட முஸ்லிம்களை இனக்கலவரத்திற்காக கொல்லப்பட்டவர்கள் என்று வரலாற்று பாடநூல்களில் எழுதி வைக்கிறார்கள் என்று சொன்னால், அது இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்குதா இல்லை? எங்கள் தேசம், தேசத்திற்காக நாங்கள் வைத்த நேசம் எப்படிப்பட்டது தெரியுமா? இது மனசை புண்படுறதுக்கு சொல்லல. விடுதலை போராட்டம் நடந்துச்சுல்ல, இந்த வெள்ளையனுக்கு எதிராக களத்தில் நின்று போராடிய இந்த சூழ்நிலையில எல்லாவற்றையுமே மாற்றி இருக்கிறார். வரலாற்றுல அவ்வளவு மோசடிகள் நடக்குதுங்க. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நாம் எடுத்து பார்க்கின்ற போது இந்த வரலாற்றை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு நிலையை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கணும்ன்ற ஒரு நிலைக்கு தி கிரேட் பிரிட்டன் வரா. ஏன் வந்தான் தெரியுமா? 1939 இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வருகிறது. இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வர நேரத்தில் பெரிய அளவுக்கான ஒரு அடி வாங்கி அந்த நாடு இருக்கிறது. அப்ப அந்த நாட்டுடைய பிரதமராக அட்லி இருக்கிறார். நாட்டை இதுக்கப்புறம் டெவலப் பண்ணணும். ஒரு போர் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நாடு நாசமா போயிடும். இது தெரியாமதான் இன்னைக்கு பல போர்களுக்கு பல நாடுகள் தூக்கம் போடலாம். போர் முடிந்த உடனே அந்த நாடு சின்ன பின்னமாகக்கூடிய ஒரு சூழல் ஆகிவிடும். அட்லி வராது, பிரதமராக இருக்கும் போது இந்த நாட்டை நம்ம டெவலப் பண்றதுக்கே நிறைய செலவு பண்ணணும். இவ்வளவு செலவு இருக்கின்ற போது இங்கிருந்து பல ஆயிரம் மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்தியாவை நம்ம கண்ட்ரோல்ல வைக்க வேண்டும் என்று சொன்னால் அது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்? இந்தியாவில தொடர்ச்சியாக போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் அகிம்சை வழியில ஒரு போராட்டம், இன்னொரு பக்கம் ஆயுதம் தாங்கிய ஒரு போராட்டம். ஆரம்பத்தில் நான் மன்னாருடைய பட்டியல் போட்டேன். உலக வரலாற்றிலே, இந்திய சுதந்திர வரலாற்றிலே 2 போராட்டங்கள் கடைசி காலகட்டங்களிலே நடந்தது. 1942 காலங்களிலே அட்லி இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த வேர்க்கையை ஊட்டிய 2 போராட்டங்கள். ஒன்று ஆயுதம் தாங்கிய போராட்டம், இன்னொன்று அகிம்சை வழி போராட்டம். 2 போராட்டத்திற்கு பின்புறமாக பேக்போனாக பலமாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். நம்ம சொல்றோம், நீ வெளிநாட்டுக்கு போ, முஸ்லிம்னா வெளிநாட்டுக்கு போயிருக்கோமா? உனக்கு வரலாறு தெரியுமா? அட்லி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு கிறிஸ்தவ குழுவை அனுப்புறான். இந்தியாவில் பேச்சுவார்த்தை நடத்த வராங்க. பேச்சுவார்த்தை நடத்த வரும்போது அவங்க யார்கிட்ட பேசினாங்க தெரியுமா? நான் பாகிஸ்தானுக்கு போனா நீ எங்கப்பா போற? இந்த தேசம் என்பது என்னுடைய தேசம். இந்த தேசத்தை நேசிக்கக்கூடியவர்கள் நாங்கள். இந்த தேச விடுதலைக்காக போராடியவர்கள் நாங்கள். இந்த தேச விடுதலைக்காக உயிர் கொடுத்தவர்கள் எங்களுடைய முன்னோர்கள். இந்த தேச விடுதலைக்காக அள்ளி அள்ளி கொடுத்தவர்கள் எங்களுடைய முன்னோர்கள். இந்த தேச விடுதலைக்காக வழக்குகளை சந்தித்தவர்கள் என்னுடைய முன்னோர்கள். இது தெரியாம பேசுறாங்க. கிரிப்ஸ் குழு வந்துருச்சு, பேச்சுவார்த்தை நடக்குது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். யார் போய் பேசினா? காங்கிரஸ் போய் பேசினாங்க, முஸ்லீம் லீக் போய் பேசினாங்க, 542 சமஸ்தானங்கள் சார்பாக போய் பேசினாங்க. 3 பேர் போனாங்க பேசுறதுக்கு. 3 பேர் யாரு? காங்கிரஸ் சார்பாக போய் பேச போனவர் அபுல் கலாம் ஆசாத், காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளர். முஸ்லீம் லீக் சார்பாக பேச போனவர் யார்? முகமது அலி ஜின்னா. 542 சமஸ்தானங்கள் சார்பாக பேச போனவர் பீகாருடைய நவாப். 3 பேருமே முஸ்லிம்கள். 1942 இந்த தேசத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்க ஆரம்பிக்கிறது. அதிலே கலந்து கொண்ட 3 பேர் முஸ்லீம். சுதந்திர போராட்ட வரலாறுல வந்திருக்கிறாங்களா? முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானுக்கு போயிட்டாருப்பா. அபுல் கலாம் ஆசாத் இங்க தானே பிறந்தாரு. கல்வித்துறை அமைச்சராக இந்தியாவிலே விடுதலை சுதந்திர இந்தியாவில் இருந்தாரு. வரலாற்றுல கொண்டு வந்திருக்கிறீங்களா?
சொல்லப்படுகிறதா? தேச விடுதலைக்காக களத்தில் நின்றவர்களை எல்லாம் மறைக்கக்கூடிய ஒரு வேலை நடக்குது. அதுக்கு பிறகு நீங்க எடுத்தீங்கன்னா 2 போராட்டம் சொன்னேன். ஒன்னு அகிம்சை போராட்டம், இன்னொன்னு ஆயுதம் தாங்கிய போராட்டம். அகிம்சை போராட்டத்தை தலைமையேற்று நடத்தினவர் காந்தி. அவர் காங்கிரஸ்ல இருந்து கொண்டு ஆரம்பத்தில் நடத்தினார். காங்கிரஸ் அவர் வரத்துக்கு முன்னாடியே இங்க இருக்கிறது. இந்திய விடுதலைக்காக போராடிய அமைப்புல ஆரம்பத்தில் இருந்து போராடியவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸோ முஸ்லிம் லீக்கும் தான். RSSஓ பஜ்ரங் தளோ VHPஓ இங்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் எதுவுமே சுதந்திர போராட்ட களத்தில் அன்று இல்லை, எதிர்காலத்தில் இருந்தாங்க. காந்தி வராரு, வந்தவருக்கு யார் பக்கபலமா இருந்தது தெரியுமா? நான் சொல்லல, காந்தி சொல்லக்கூடியதை சொல்கின்றேன். 2 சிங்கங்களுடைய தோளில் நான் பயணம் செய்கிறேன் காந்தி சொன்னார். முகமது அலி, சவுகத் அலி 2 பேர் இல்லைன்னா என்னால களத்தில் நிற்க முடியாது என்று காந்தி சொன்னார். வரலாற்றை படித்து விட்டு முஸ்லிம்களை வெளியே போட்டு தேச விடுதலைக்கு காந்தி வந்தாருங்க. இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவில் போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். அகிம்சை வழி போராட்டம். போராட்டத்துக்கு பணம் வேணும், வசூலுக்கு வராரு. ஒவ்வொரு பகுதிக்கும் வசூலுக்கு போறாரு. வரலாறு எடுத்து படிங்க. சென்னைக்கு வந்தார். எங்க போனாரு? திருவல்லிக்கேணிக்கு வரார். பொருளாதார வசூல் செய்ய காந்தி இந்தியா முழுக்க பயணம் செய்கிறார். பயணம் செய்யும் போது அவர் சென்ற இடம் திருவல்லிக்கேணி. திருவல்லிக்கேணிக்கு ஏன் காந்தி வந்தார்? ஏன் மயிலாப்பூருக்கு போகவில்லை? ஏன் ஆழ்வார்பேட்டைக்கு போகவில்லை? ஏன் இன்னும் சென்னையில் இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கு செல்லவில்லை? ஏன் காந்தி திருவல்லிக்கேணிக்கு வந்தார்? திருவல்லிக்கேணியிலே அவருக்கு ஆதரவாக, அவருக்கு உதவி செய்வதற்காக முஸ்லிம்கள் களத்தில் நின்றார்கள். திருவல்லிக்கேணியை உரை நிகழ்த்தி விட்டு காந்தி தமிழகத்தில் எந்த ஊருக்கு சென்றது தெரியுமா? தமிழகத்தில் எத்தனை ஊர் இருக்கு? ஆம்பூருக்கு போனாரு. காந்தி ஆம்பூருக்கு போனாரு. அவருக்கு பின்னாடி இருந்து அவருடைய ஒத்துழையாமை இயக்கம், அவருடைய கதராடை இயக்கம், வெள்ளையனில் வெளியேறி இயக்கம், அவர் பல களங்களில் சிறைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக போராடிய அத்தனை இயக்கங்களிலும் கூட இருந்தவர்கள் முஸ்லிம்கள். இது தெரியாம, வரலாறு தெரியாம, முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டுக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லை என்பது போன்ற பேச்சுக்கள் பேசப்படுகிறது, வரலாறு எழுதப்படுகிறது. காந்தி சுதந்திர போராட்டத்துக்காக வசூல் பண்றாருங்க. திருச்சிக்கு போறாரு. ஜமால் முகமது கல்லூரி இப்ப திருச்சியில இருக்கு. இதை நிறுவனவர்கிட்ட போய் நிக்கிறார் காந்தி. சுதந்திர போராட்டத்துக்கு பொருளாதார வசூல் பண்றேன், அதனால உங்களால முடிஞ்ச பொருளாதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். காஜா மியான் சாஹிப் என்று சொல்லக்கூடிய ஜமால் முகமது கல்லூரியுடைய நிறுவனத்தில் போய் கேட்கிறார். எல்லாமே தெரிஞ்சவங்க தானே முஸ்லிம்கள். ஒரே ஒரு அடிப்படையை சொல்றாங்க. சுதந்திர போராட்ட நேரத்துல எந்த கோயிலிலும், இது மனசை புண்படுறதுக்கு இல்ல, வரலாற்றுடைய உண்மையை புரிந்து கொள்வதற்காக, சுதந்திர போராட்ட நேரத்தில் எந்த கோயிலிலும் சுதந்திர வரலாற்றை, சுதந்திர வேட்கையை பற்றி பேசப்படவில்லை. பாரதியார் பேசினார் என்று சொன்னால் அவர் வெளியில நின்றுதான் பேசினாரு. வாவு சுதந்திரம் இல்லை பேசினார் என்று சொன்னார் வெளியிலிருந்து பேசினார். கோயில்கள் என்பது ஆன்மீகத்திற்கான தளம். கோவில்களில் பேசப்படவில்லை, குருத்வாராக்களில் பேசப்படவில்லை, தேவாலயங்களில் பேசப்படவில்லை, சர்ச்சைகளில் பேசப்படவில்லை. சர்ச்சை வெள்ளக்காரன் இருந்தது. பள்ளிவாசல்களில் மட்டும்தான் சுதந்திர வேட்கை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலும் பேசினாங்க. வெள்ளையனுடைய மொழியை கற்பது ஆறாம், வெள்ளையனுடைய கல்வியை கற்பது ஆறாம், வெள்ளைக்காரன் பேசக்கூடிய ஆங்கிலமே ஆறாம், ஆங்கிலேயுடைய ஆறே ஆறாம் என்று பேசப்பட்டது. இந்த சுதந்திர வேட்கையின் காரணமாக முஸ்லிம்கள் எல்லாம் சுதந்திர அந்த போராட்ட களத்தில் இருந்தாங்க. காந்தி வராரு, காஜா மியான் சாஹிப் கிட்ட சொல்றாரு. காஜா மியான் சாஹிப் ஒரு பிளாங்க் செக் எடுத்து கையில் தர்றாரு. காந்தி கேட்கிறாரு, என்னங்க ஒரு பிளாங்க் செக் தரீங்க, எவ்வளவு எழுதுறது? 1 அணாவா 2 அணாவா 5 ரூபாவா 10 ரூபாவா 100 ரூபாவா 200 ரூபாவா 500 1000 எவ்வளவு எழுதா? உங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கிறதோ அவ்வளவு எழுதி கொள்ளுங்கள் என்று காஜா மியான் சாஹிப் சொல்லும் போது காந்தி 2 லட்சம் ரூபாயை பூர்த்தி செய்கிறார். அதை காஜா மியான் சாஹிப் ஒப்புக்கொண்டார். இது வரலாறு. காந்தி வாழ்ந்த காலத்துல டாடா பிர்லா இருந்தாரப்பா. டாடா பிர்லா எவ்வளவு கொடுத்தாரு சுதந்திர போராட்டத்துக்கு? ஏதாவது சொல்ல முடியுமா? சுதந்திர போராட்ட களத்திலே காந்திக்கு பக்கபலமாக இருந்து சிறைக்கு சென்றது மட்டுமில்லாமல் பொருளாதார தேவைகளை எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். உமர் சுபஹானி பஞ்சி ஆலை நடத்தி கொண்டிருந்த ஒரு செல்வந்தர். 4.5 கோடி ரூபாய் நஷ்டம் அவருக்கு. சுதந்திர போராட்ட களத்தில் இருந்ததுனால
மிகப்பெரிய ஒரு நஷ்டத்திற்கு ஆளாகிறார். காந்தி அவரை சந்திக்கிறார். 1 கோடி ரூபாய் கொடுத்தார். 1 கோடி எப்ப இப்ப இல்ல, 2 ரூபாய்க்கு பவுன் விற்ற காலகட்டத்தில் 1 கோடி ரூபாயை இந்த சுதந்திரத்திற்காக உமர் சுபஹானி அவர்கள் தன்னுடைய நஷ்டம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட அள்ளி கொடுத்த ஒரு வரலாறு இருக்கிறது. இதெல்லாம் வரலாற்றில் எழுதியிருக்கிறீங்களா? சுதந்திர போராட்ட வரலாறுனா யாருங்க போராட்ட வரலாறுல இருக்கிறவங்க? ஒண்ணு வெள்ளையை எதிர்த்து பேசியிருப்பாங்க, இல்லைன்னா வெள்ளைக்காரனுக்கு எதிராக வழக்கு வாங்கியிருப்பாங்க, வெள்ளைக்காரனுக்கு எதிராக ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. என்ன தியாகினா என்ன? தியாகி லிஸ்ட கொடு, தியாகி லிஸ்ட கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நான் ஒரு லிஸ்ட தரேன். நீ எதை மறைக்கிறது தெரியுமா? வரலாற்றுடைய எந்த பக்கங்களை திருப்பினாலும் தியாகம் என்று சொன்னால், அர்ப்பணிப்பு என்று சொன்னால் முஸ்லிம்கள். இந்த வரலாறை இன்று மறைக்கக்கூடிய ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி காந்தி கள்ளுக்கடை மறியல் நடத்துறாரு. 18 பேரை கைது பண்ணாங்க. கள்ளுக்கடை மறியல்னாக்கா இப்ப வர மாதிரிலாம் 100, 200, 1000 பேர்ல இல்ல. அப்ப ஆர்ப்பாட்டம், வெள்ளக்காரன் சுற்றுவான், கேஸ் போடுவான், வழக்கு போடுவான், சிறைக்கு போகணும். போராட்டம் என்று சொன்னால் 18 பேர் கள்ளுக்கடை மறியலிலே கலந்து கொண்டார்கள். 13 பேர் முஸ்லிம்கள். என்ன வரலாற்றுல என்ன செய்யல முஸ்லிம்? இந்த நாட்டுல என் தேசம் என் நேசம் பேச வைக்கிறாங்களப்பா. தொப்பல்குடி உறவுகளுக்கு நான் புரிய வைக்க வேண்டிய ஒரு நிர்கதியான நிலைக்கு நம்ம ஆளாகி இருக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் திருப்பூர் குமரனை பத்தி பேசுறாங்க. ஒரு கொடி போர் ஒண்ணு நடக்குது. வெள்ளக்காரன் வந்து எல்லாரையும் கைது பண்றான். அதுல கைது நடக்கும்போது தடியடி நடக்கிறது, துப்பாக்கி சூடு நடக்கிறது. அந்த நேரத்தில் 7 முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டார்கள். மைதீன் கான், அப்துல் லத்தீப், அக்பர் அலி, அப்துல் லத்தீப், அப்துல் ரஹீம், வாவு சாஹிப், ஷேக் பாபா சாஹிப். எந்த புத்தகத்துல காட்டின நீ? 7 பேர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. வாவு சிதம்பரம் பிள்ளையை பேசுறீங்கல்ல, வாவு சிதம்பரம் பிள்ளை செக்கிழுத்தார், சுதந்திர போராட்ட தியாகி. அவருடைய வரலாறு பேசணும், மாற்றுக்கிறது கிடையாது, பேசதான் செய்யணும். ஜெயிலுக்கு போனாரு, செக்கிழுத்தார். பாய் போனாக்கா பாய் என்ன பண்ணா? அவருக்கு கூழும் களியும் கொடுத்துட்டு பாய்னா பிரியாணி கொடுத்தானா? பாய்க்கு சிவப்பு கம்பளம் போட்டு நீ உள்ளவா பாயினா? வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் பாய்களை எல்லாம் வரவேற்கக்கூடிய நிலையில தான் ஜெயில் இருந்ததா? இந்தியர்களை சிறைக்கு அனுப்பினான் என்று சொன்னால் அந்தமான் சிறைக்கு சென்று விட்டு சாவர்கர் எழுதி கொடுத்துட்டு வந்த கடிதம் போன்று அந்தமான் சிறைக்கு சென்ற எந்த முஸ்லிம் எழுதி கொடுத்து விட்டு வந்தான்? காட்டி கொடுத்தவன் எல்லாம் என்று தேசப்பட்டாலும் சிறைக்கு சென்று உயிர் கொடுத்தவர்கள் எல்லாம் இந்த தேசத்திற்கு விரோதிகளாக காட்டப்படக்கூடிய ஒரு நிலை இந்த தேசத்திலே ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த தேசம் என்பது எங்கள் தேசம். இதற்காக நாங்க பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. கொடுத்த தியாகம் பெரிய விலையெல்லாம் நாங்க பேசலாம் முடியாது. அவ்வளவு விலை கொடுத்திருக்கிறோம். ஒரு அகிம்சை வழி போராட்டம் என்று சொன்னாலும் களத்தில் நின்றவர்கள் முஸ்லிம்கள். ஆயுதம் தாங்கிய போராட்டம் என்று சொன்னாலும் களத்தில் நின்றவர்கள் முஸ்லிம்கள். சுபாஷ் சந்திர போஸ் வந்து வசூல் பண்ணாருங்க. யாருங்க கொடுத்தா பணம்? வரலாற்றில் எடுத்து காட்டுங்க. அமீர் அம்சா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இப்ப சமீபத்தில் சென்னையில 7 கிணறு பகுதியில் வாழ்ந்து மரணித்தவர். சுதந்திர போராட்ட காலத்தில் அன்று தேசிய ராணுவ படையில் அங்கம் வகித்தவர். அதற்காக தன்னுடைய அனைத்து செல்வத்தையும் அள்ளி கொடுத்தவர். பெரிய வைர வியாபாரியுடைய மகனாக இருந்தவர் அமீர் அம்சா. அவருடைய மரண தருவாயில் எப்படி இருந்தார் தெரியுமா? நியூஸ் இப்ப போய் அமீர் அம்சா போட்டீங்கன்னா வரும். பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லாம ஏழ்மை நிலையில் இருந்தார். லட்ச லட்சமாக இந்த தேச விடுதலைக்கு அள்ளி கொடுத்து விட்டு ஓட்டாண்டியாக இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை, இந்த தேசத்திற்காக கல்வியை தூக்கி இருந்த இந்த சமுதாயத்தை, ஏழைகளாக இடஒதுக்கீடு இல்லாமல் இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டு வாழக்கூடிய இந்த சமுதாயத்தை, இந்த தேசத்தை நேசித்து இந்த தேசத்திற்காக வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை, இந்த தேசம் உனக்கு சொந்தமில்லை என்று சொன்னால், இந்த தேசத்தை விட்டு நீ வெளியே செல்ல என்று சொன்னால், இந்த தேசத்திற்கு விரோதிகள் என்ற பட்டத்தை சுமத்தினால், எத்தனை வரலாற்று உண்மையை சொல்லட்டுமா? இந்த தேசத்தை காட்டி கொடுத்தவன் பட்டியல் தெரியுமா? தேசத்திற்காக உயிர் நீத்தவனுடைய பட்டியல் தெரியுமாங்க? வாவு சிதம்பரம் பிள்ளை பேசுறீங்க, நியாயமா பேசணும். வாவு சிதம்பரம் பிள்ளை சுதேசி கம்பெனி ஆரம்பிக்கிறாரு வெள்ளக்காரனுக்கு எதிராக. வெள்ளக்காரன் எப்படிப்பட்ட ஆளுன்னா, இந்த கிரேட் பிரிட்டன் உலகத்தையே ஆட்சி செஞ்சவன். அவனுக்கு எதிராக ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். ஒரு சின்ன அளவுல பண்ண முடியுமா? ஒரு பெரிய முதலீடு போட்டு ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு அப்பவே ஒரு கார்பரேட் சிஸ்டத்துல ஒரு சுதேசி நிறுவனம் ஆரம்பிக்கப்படுகிறது. அவருடைய பொதுச் செயலாளர் யார் தெரியுமா? அவருடைய உறுப்பினர்கள் யார் தெரியுமா? அவருடைய தலைவர்கள் யார் தெரியுமா? வாவு சிதம்பரம் பிள்ளையை பேசக்கூடியவர்கள் ஏன் முஸ்லிம்களை பேசவில்லை? ஏன் முஸ்லிமுடைய வரலாறு மட்டும் மறைக்கப்படுகிறது? ஏன் ஒரு விசாரணை தூவப்படுகிறது? இந்து வேறு முஸ்லிம் வேறு என்று ஏன் பிரிக்கப்படுகிறது? வாவு
சிதம்பரம் பிள்ளை வந்து சுதேசி கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதுல பொதுச் செயலாளராக இருந்தவர் பக்கீர் முகமது ராவுத்தர். பாரதியார் என்ன பண்றாருன்னா சுதேசி நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்காக இந்தியாவில் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். அதுல விளம்பரம் பண்ற இந்தியாவுக்கு வந்து சுதந்திரத்திற்காக நம்ம போராடிட்டு இருக்கிறோம், வெள்ளக்காரனுடைய ஈஸ்ட் கம்பெனிக்கு எதிராக நம்ம ஒரு கப்பல் வாங்கி வியாபாரம் பண்ணணும், நம்ம ஒரு சுதேசி நிறுவனத்தை ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்கு, பொருளாதாரம் கொடுங்கன்னு பாரதியார் விளம்பரம் பண்றார், பத்திரிகையில விளம்பரம் பண்றார். மக்கள் எல்லாம் அப்ப கொடுக்கறாங்க, பணம் கொடுக்கறாங்க. அந்த காலத்துல ஒரு நாள் 2 நாள் பெரிய தொகை தான். ஒரு நாள் 2 நாள் 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபான்னு எல்லாரும் கொடுக்கறாங்க. அந்த பட்டியலை பாரதியார் வந்து தன்னுடைய இந்தியா பத்திரிகையில வெளியிட்டு இருக்கிறார். வசூலிக்கப்பட்ட மொத்த தொகை 715 ரூபாய் 13 அணா. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக கப்பல் வாங்கினப்பா, பணம் கொடுக்கப்பான போது டாடா பிர்லா இருந்த காலத்திலே மக்கள் எல்லாம் அள்ளி கொடுத்த பணம் 715 ரூபாய். பக்கீர் முகமது ராவுத்தர் அவர் ஒருவர் மட்டுமே 2 லட்சம் ரூபாய் கொடுத்துத்தான் கப்பல் வாங்கப்பட்டது. கப்பல் வாங்குறாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக வியாபாரம் பண்றாங்க. அதற்கு பிறகு அதுல இருந்தவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்டு சிறைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஒரு போராட்டம் ஒண்ணு நடக்குது. சுதேசி நிறுவனத்தில் யாரையெல்லாம் கைது பண்ணீங்களோ அவங்களை எல்லாம் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் நடக்கின்ற போது வெள்ளக்காரன் துப்பாக்கி சூடு நடத்துறான். ஜெயிலுக்கு போன வாவு சிதம்பரம் பிள்ளைய வரலாற்றுல பேசுறாங்க. வாவு சிதம்பரம் பிள்ளையோடு சென்று ஜெயிலிலே எத்தனை கஷ்டப்பட்ட எந்த முஸ்லீமுடைய பெயரும் கிடையாது. சரி, வெளியே துப்பாக்கி சூடு நடத்தும் போது முகமது யாசின் துப்பாக்கி சூடிலே கொல்லப்பட்டானே, அவன் பேர் சொன்னீங்களா? தியாகமே என்ன சொல்ல வரீங்க? காசு கொடுத்தாச்சு, களத்துக்கு வந்தாச்சு, சுதந்திர வேட்கையை ஊட்டியாச்சு, வெள்ளக்காரனுக்காக அவன் போடக்கூடிய எல்லா வழக்குகளையும் ஏற்றாச்சு, வெள்ளக்காரனுக்கு எதிராக சிறைச்சாலைக்கு போயாச்சு, இருக்கிற எல்லா தியாகங்கள் பண்ற அடிப்படையில எங்களுடைய பணத்தை தூக்கி போட்டோம், எங்களுடைய பதவியை தூக்கி போட்டோம், எங்களுடைய காசை தூக்கி போட்டோம், ஓட்டாண்டியாக நிற்கக்கூடிய நிலையில எங்க உயிரை கூட இந்த தேசத்திற்காக கொடுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஏன் மறைக்கப்படுகிறது? முகமது யாசினுடைய பேர் ஏன் வரவில்லை? வாவு சிதம்பரம் பிள்ளையுடைய தியாகத்தை போட்டக்கூடிய இந்த தேசம் முகமது யாசினை ஏன் மறைக்கிறது? கரீம்கனின்னு ஒருத்தருங்க வெள்ளக்காரனுக்கு எதிராக நாட்டை விட்டு தேசத்தை விட்டு வெளியிலே இந்திய தேசிய ராணுவம் அமைக்கப்பட்டு சுபாஷ் சந்திர போஸுக்காக கோடி கோடியாக அள்ளி கொடுத்து வள்ளல் ஹபீப் அவங்க 1 கோடி ரூபாய் கொடுத்ததுக்கு பிறகுதான் ஆயுதங்கள் வாங்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டது. ஜப்பான்ல போய் ஒப்பந்தம் போட்டு வந்தாங்க சுபாஷ் சந்திர போஸ், நாங்க உங்களுக்கு மனிதர்களை வந்து சப்ளை பண்றோம், நீங்க எங்களுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணுங்க என்ற அடிப்படையில மிகப்பெரிய ஒரு பொருளாதார தேவை இருந்தது. அதற்காக பொருளாதாரம் வசூலிக்கும் போது அமீர் ஹம்சா கொடுத்தார், ஹபீப் முகமது கொடுத்தார், இப்படி எல்லாரும் அள்ளி கொடுத்து களத்துல நின்னது யாரு? சுபாஷ் சந்திர போஸுடைய 5 தளபதிகளின் மெயின் தளபதி ஷாநவாஸ் கான், முக்கிய தளபதிகள் முஸ்லிம்கள் களத்துல நின்று போராடி கரீம்கனி என்று சொல்லக்கூடிய இளையாங்குடியை சார்ந்தவர் சுதந்திர அந்த போராட்டத்திற்கு பிறகு பாகிஸ்தான் போயிட்டார். பாகிஸ்தான்ல இருக்கிறார். அவர் இளையாங்குடியை சார்ந்தவர். பிரிச்சுட்டாங்க, இந்தியா தனியா பாகிஸ்தான் தனியா பிரிச்சுட்டாங்க. உன் பணம் இது, என் பணம் இது, உன் இடம் இது, ஏன் இடம் இதுன்னு சொத்து பிரிக்கப்பட்டுருச்சு. பிரிக்கப்பட்ட நேரத்தில் ஒரு பெரிய கலவரத்தை வந்து அன்னைக்கு இருந்த சங்பரிவார சிந்தனை கொண்டவர்கள் தூவி விட்டு ஒரு பெரிய கலவரம் நடந்துருச்சு. கரீம்கனி இந்தியாவுக்கு வர வேண்டும், நான் இந்தியன் என்று அப்ளை செய்கிறார். கடைசி வரைக்கும் அவருக்கு இந்தியாவிலே உரிமை கொடுக்கப்படாமல் ஒரு அகதியாக தன்னுடைய குடும்பத்தை இழந்து அனாதையாக இறந்து போனான் கரீம்கனி. வரலாறு தெரியுமா அவங்களுக்கு? எவ்வளவு சிறைச்சாலை, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வழக்கு, எவ்வளவு துன்பம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு உயிர் தியாகம், எல்லாவற்றையும் மறைத்து இந்திய முஸ்லிம்களுக்கும் இந்திய விடுதலைக்கும் சம்பந்தம் இல்லை, இந்தியாவுக்குமே முஸ்லிம்களுக்கும் சம்பந்தம் என்ற மாதிரி அரபு நாட்டு இறக்குமதி என்ற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை வரைந்து இங்கிருந்து நம்மை வெளியேற்றக்கூடிய ஒரு நிலை இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இதையெல்லாம் நாங்க இந்த தேசத்திற்குரியவர்கள், இந்த தேசத்திற்கு சொந்தக்காரர்கள் என்ற ஒரு நிலையை நாங்க சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவங்க யாரு? பாஜக. பாஜக யாரு? அவங்களுடைய நிலை என்னன்னா, இந்த நாட்டுல எவ்வளவு பெரிய கஷ்டங்களை துன்பங்களை இந்த நாட்டு மக்கள் அனுபவிச்சாலும் அவனுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன் கவலை கிடையாது? ட்ரம்ப் இந்தியாவுக்கு வராருங்க. வரும்போது ஒரு இடத்துல பெரிய அளவுக்கு திரை கட்டிட்டே போறாங்க, பேனர் போட்டு மறைக்கிறாங்க. ட்ரம்ப் அதை பார்த்துடக்கூடாது. எதை பார்க்க கூடாது? இந்தியாவுடைய வளர்ச்சியவா, இந்தியாவுடைய நாகரிகத்தவா, இந்தியா இன்னைக்கு நல்ல அளவுக்கு உயர்ந்து போகிறது, அதை ட்ரம்ப் பார்த்து விடக்கூடாது என்பதற்காகவா? அங்கு குடிசை பகுதிகளாக இருக்கிறது, சுகாதாரமற்ற பகுதிகளாக இருக்கிறது,
வளர்ச்சி குன்றிய பகுதிகளாக இருக்கிறது. இதை ட்ரம்ப் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு ஊரையே பேனர் போட்டு மறைத்தார்களே தவிர அந்த ஊரை முன்னேற்ற வேண்டும் என்று அக்கறை கொள்ளக்கூடியவர்கள் அல்ல ஆட்சியாளர்கள். இந்தியாவுல ஒரு வீடு இல்லாம மனுஷன் இருக்கலாங்க. அவர் 2019 இரண்டாவது முறையாக பிரச்சாரம் செஞ்சு வரும்போது சொன்னாரு, எல்லா இந்தியர்களுக்கும் நாங்கள் வீடு கொடுப்போம்னாரு. சப்கே சாத் சப்கே விகாஸ் பாயோ பெகனோ அப்படின்னு ஆரம்பிப்பாரு. எல்லாருக்கும் நான் வீடு தர போறேன் வாங்க, அந்த மோடி வித்தன் வாங்கல. எதுக்கு அதுக்கு மோடி வித்தன் பேர் வச்சான்னு தெரியல. வித்தைக்கு பேரே மோடி வித்தன் வச்சிருக்கான். எல்லாருக்கும் வீடு கொடுப்பேன் வீடு கொடுப்பேன்னாரு. வீடு கொடுக்கறது இருக்கட்டும்பா, இன்னைக்கு கழிவறை டாய்லெட் இல்லாத வீடுகள் எத்தனை லட்சம் இந்தியாவில் இருக்கு தெரியுமா? தேசத்தை பற்றிய கொஞ்சம் கூட கவலை இல்லாதவர்கள் ஆட்சியாளர்கள். லட்சக்கணக்கான வீடுகளிலே இன்று கழிவறை வசதி கிடையாது, சுகாதார வசதி கிடையாது, பள்ளிக்கூட வசதி கிடையாது, மருத்துவமனை வசதி கிடையாது, ஆம்புலன்ஸ் வசதி கிடையாது, ஆக்சிஜன் வசதி இல்லாத மருத்துவமனைகள் இருக்கிறது. தேசத்தை பத்தி ஒரு கவலையும் அவர்களுக்கு கிடையாது. புலம்பெயர் தொழிலாளர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு உழைக்க வரான். ஏன் நம்ம தமிழகத்துல லட்சக்கணக்கான பீகாரி இருக்கிறான், லட்சக்கணக்கான அசாமி இருக்கிறான், இப்படி ஒரு பெரிய பட்டியல் சொல்றாரு. ஏன்பா அவன் இங்க இருந்து வரான்? அந்த தேசத்துல வேலை வாய்ப்பு இல்ல, உழைக்க முடியாது, அதனால அங்கிருந்து இங்க வரக்கூடிய நிலை இருக்கிறது. வேலை இல்லாத தொழிலாளர்கள் இந்தியாவில் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். போய் கேட்டோம்னா மோடி சொல்லுவாரு, புகடா வித்து பொழைச்சிக்க. இவ்வளவு வெறுமே புகடா கடை போட்டா யார் வாங்கி சாப்பிடுவாங்கன்னு தெரியல. விவசாயிகள் நிலைமை ரொம்ப மோசம். எந்த அளவுக்கு மோசம்னா 2 வருஷத்துக்கிட்ட தொடர்ச்சியா கொற்ற மழை, பனி, வெயில் எதையுமே பார்க்காம ரோட்ல நின்று போராட்டம் பண்ணாங்க 2 வருஷமா. இந்த தேசத்துல இந்த ஆட்சியாளர்களுக்கு ஏதாவது அக்கறை இருக்கா? விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. பல கோடிகள் வாங்கிய கார்பரேட் நிறுவனங்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள். மணிப்பூர்ல குக்கி இன மக்களுக்கும் மெய்தி இன மக்களுக்கும் நடந்த பிரச்சனை நமக்கு தெரியும். இப்படி இனக்கலவரங்கள் நடப்பது, இப்படி மத கலவரங்கள் நடக்கிறது தான் அவங்களுக்கு தேவையான ஒண்ணு. வியாபாரிகள் ஒடிஞ்சு போயிட்டான். 500,000 செல்லாதுன உடனே நாடு நாசமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி என்ற பேர்ல ஒரு கொள்ளை அடிக்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு பொருளையும் 28%, 18% கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினாங்க. தொழில் துறையெல்லாம் நாசமாயி பல தற்கொலைக்கு போகக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. வியாபாரிகளை கிட்ட போய் கேட்டோம்னா புலம்பி தீத்துருவாங்க. மொத்த வியாபாரமா விட்டு நீங்க ஈரோடு போய் கேளுங்க, திருப்பூர் போய் கேளுங்க, கோவையில போய் கேளுங்க. மிகப்பெரிய தொழில் நகரங்கள் எல்லாம் இன்னைக்கு தொழில் எல்லாம் நாசமாகி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த தேசம் இருக்கிறது. இந்த தேசத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது அக்கறை இருக்கா? தொப்புள்கொடி உறவுகள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். அவங்க கொண்டு வர சட்டம்லாம் என்ன தெரியுமா கொண்டு வருவாங்க? காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்க போகிறோம். இங்க பட்டினியில சாகரா, இங்க கழிவறை இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறான், பட்டினி குறியீட்டுல இந்தியா வந்து வளர்ந்துட்டு இருக்குது, பஞ்சம் அதிகமாகிட்டு இருக்குது, சுகாதார தேவைகள் இருக்கிறது, வீடு இல்லாத மக்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு தேவை இருக்கு. நாங்கள் காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்க போறோம். ஏன்பா அங்க போய் அதானி இடம் வாங்கணும்? அதானிக்கு தேவை என்று சொன்னால் அதைத்தான் நாங்க செய்ய முடியும். காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கம் என்று சொன்னால் அங்க போய் அதானி அங்க போய் இடம் வாங்கணும். அங்க முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். எப்பவுமே சீமான் சொல்லுவாரு, பாகிஸ்தான் நாடும் பசு மாடும் இல்லைன்னா பாஜக அரசியலே இல்லைன்ற மாதிரி எப்ப பாரு ஒண்ணு பாகிஸ்தான் எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா பசு மாட்டை கையில எடுத்துக்குவோம். இந்த மாதிரியான அரசியல்ல தான் அவருடைய மொத்த நிலையுமே இருக்கும். முஸ்லீம்கள் மட்டும்தான் அவருடைய அரசியலுடைய சூஸ்தமே தவிர வேற இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துல எந்த அக்கறையும் கிடையாது. காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கும். என்னப்பா சொல்றீங்க? அங்க போய் இந்தியர்கள் இடம் வாங்க முடியல, காஷ்மீர்ல இடம் வாங்க முடியாது. சரி, காஷ்மீர்ல வாங்க முடியல, அதுக்காக சிறப்பு அந்தஸ்தை நீக்கணும்ல. மணிப்பூர்ல போய் வாங்கிடலாமா? நாகாலாந்துல போய் வாங்க முடியுமா? மிசோரம்ல போய் வாங்க முடியுமா? வடகிழக்கு மாநிலங்கள்ல எங்கேயாவது போய் இந்தியர்களாக இருக்கக்கூடிய நம்ம போய் இடம் வாங்க முடியுமா? அங்க இடம் கொடுக்கிற அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் இருக்கா? இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திராவில பாடேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது, மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அங்க போய் நான் இந்திய நாட்டு பிரஜை, எனக்கு இடம் கொடுத்து இடம் வாங்கிட முடியுமா? அங்க இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அங்க இடம் வாங்க முடியும் சட்டத்திட்டம் இருந்தா முஸ்லிம்களை சுரண்டணும், முஸ்லிம்களை சீண்டணும், முஸ்லிம்களை வம்புக்கு இழுக்கணும். இதுதான் எல்லா நேரங்களிலும் அவருடைய சிந்தனையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம எல்லா இடத்திலுமே பார்க்கலாம். பாகிஸ்தான் எதிரி நாடு,
நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே. இப்போ முஸ்லிம்கள் நாங்க சொல்றோம் பாகிஸ்தான் எதிரி நாடு. பாகிஸ்தான் இந்தியாவை தாக்க வந்தது என்று சொன்னால், களத்தில் எதிர்த்து நிற்க வேண்டிய தேவை இருந்தது என்று சொன்னால், நாங்களும் சேர்ந்து களத்தில் நிற்போம். அப்படித்தான் கார்கிலிலே நின்றார்கள். முஸ்லிம் ராணுவ வீரர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த தேசத்தை காப்பதற்காக அன்று இருந்தது போன்று இன்றும் இந்த தேசத்தை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப சமீபத்தில் சோஃபியா குரேஷி என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் கர்னல் தான் அவன் ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர் வைத்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 9 தீவிரவாத முகாம்களை தாக்குவதற்கு பயன்படுத்தினார்கள். இந்த பக்கம் யாருப்பா ராணுவ வீரராக இருந்து செயல்பட்டது? ஒரு முஸ்லிம் கர்னல், ஒரு முஸ்லிம் பெண்மணி. இன்றும் இந்த தேசத்தில் இந்தியர்களாக, இந்த தேசத்தை நேசிக்கக்கூடியவர்களாகத்தான் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். காட்டி கொடுக்கக்கூடிய நீ, பாஜகவை சேர்ந்த எவ்வளவு பேர் இந்த தேசத்தை காட்டி கொடுத்தவர்கள் தெரியுமா? தேசத்தை இன்னைக்கு வரைக்கும் காத்துட்டு இருக்கிறோம். மத வெறுப்பத்தான் அவன் மூலதனமா போட்டு செய்யறான். இந்தியாவுக்கு பாகிஸ்தான் எதிரி நாடு. சரி, சீனா நட்பு நாடா? எப்பவுமே பாகிஸ்தானை பேசக்கூடிய மோடி அவர்களே, இந்திய பிரதமர் அவர்களே, ஒரு கிராமம் கிராமமாக ஆக்கிரமித்துக் கொண்டு இந்திய எல்லைக்குள்ளே ஊடுருவி கொண்டிருக்கக்கூடிய சீனாவை எதிரி நாடு என்று பேசக்கூடிய அளவுக்கு மோடி இருக்கிறாரா? அவன் உள்ள கிராமம் கிராமமா ஆக்கிரமிச்சுட்டு வந்தோன்னு நம்மால் மோடி வித்தருவாங்கல்ல, இவர் ஒரு வித்த காட்டுறாரு. என்னப்பா, அந்த அப்ளிகேஷனை தடை செய்து விட்டோம், சீனாவுடைய அப்ளிகேஷன் தடை, இந்த அப்ளிகேஷனை தடை செய்து விட்டோம், இந்த அப்ளிகேஷன். அவன் கிராமம் கிராமமா உள்ள வந்துட்டு இருக்கான். இப்ப போய் அங்க போய் பேசிட்டு வந்துட்ட. மத வெறுப்பு மட்டும்தான் விதைக்கிறாங்களே தவிர இந்த தேசத்துடைய ஒரு ஆன்மா என்ன, இந்த தேசத்துடைய இறையாண்மை என்ன, இதையெல்லாம் பார்க்கறதே கிடையாது. அதே மாதிரி நீங்க எடுத்திருக்கீங்க என்று சொன்னால், முத்தலாக் சட்டம் முஸ்லிம்கள், காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து முஸ்லிம்கள், சிஏஏ முஸ்லிம்கள், எஸ்ஐஆர் முஸ்லிம்கள். அவன் எதை கொண்டு வந்தாலும் பின்னாடி முஸ்லீம் இருப்பான். முஸ்லிம்களை மையப்படுத்தித்தான் ஒவ்வொரு சட்டத்தையுமே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். மாட்டு இறைச்சிக்கு தடங்க. நீங்க கொஞ்சம் யோசிங்களேன், உலகத்துல எந்த நாடு வேணாலும் போங்களேன், சாப்பாடு விஷயத்துல யாருமே தலையிட மாட்டாங்க. ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும். மாட்டுக்கறி, அந்த கறி, இந்த கறி, எல்லா கறியும் சாப்பிடக்கூடிய பழக்கமும் இருக்கும், சைவ பழக்கமும் இருக்கும். இந்தியாவில் அப்படித்தானே, சைவமும் இருக்கிறது, அசைவமும் இருக்கிறது. இங்க மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனா இந்திய தேசத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால் மாட்டு இறைச்சிக்கு தடை. எங்க? உத்தரப்பிரதேசத்துல தடை, உத்தரகாண்ட்ல தடை. இப்படி ஒரு சில மாநிலங்கள்ல வந்து நீ மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது. எதுக்கு இது? மாட்டு மேல உள்ள பக்தியா? மாட்டை காப்பாத்துறதுக்கா? இவர் போய் வெளிநாட்டுக்கு போறாரு மோடி சார் வெளிநாட்டுக்கு போய் வியாபார ஒப்பந்தங்களை போட்டு விட்டு வருகிறார். என்ன ஒப்பந்தம்? இந்தியாவிலிருந்து மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒப்பந்தம். உலக அளவிலே மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளிலே முதல் இடத்தில் இந்தியா இருக்கிறது. இங்க இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதான், உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் நாங்க மாட்டுக்கறி அனுப்புவோம்னு சொன்னா, மாட்டுக்கறி பேர்ல தானே அரசியல் நடத்த முடியும். அப்பதானே பாய்கள் அடிக்க முடியும், பாய்கள் அடிச்சு கொள்ள முடியும். சில இடங்களை நீங்க பாத்தீங்கன்னா மாட்டுக்கறி சாப்பிட்டதுக்காக அடிச்சு கொள்றான், மாடு வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அடித்துக் கொள்கிறான். ஒரு வீட்டுல அநியாயம் நடக்குதுங்க. ஒருத்தர் ஆட்டுக்கறியை வீட்டுல ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காரு. அகலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர் சமைச்சு வச்சது ஆட்டுக்கறி, ஃப்ரிட்ஜில் இருக்கிறது ஆட்டுக்கறி. ஒரு ராணுவ வீரருடைய தந்தை அறிவிப்பு செய்து வந்து அவரை அடித்துக் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு ஆய்வு செய்து பார்த்தால் அது ஆட்டுக்கறி. இப்ப சில பகுதிகளில் வட மாநிலங்களை போய் நம்ம ஆட்டுக்கறி கூட சாப்பிட முடியாது. ஏன்? ஆட்டுக்கறிக்கு போய் மாட்டுக்கறிகள் சர்டிபிகேட் வாங்கிடணும் நம்ம. அப்போதுதான் பொது இடத்தில் வைத்து ஆட்டுக்கறியை சாப்பிடக்கூடிய அளவுக்கான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார். அவன் ஃபுல்லா எங்க போனாலும் மத வெறுப்பு இதைத்தான் இங்கே செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இவ்வளவு நாள் பாஜகவுடைய அரசியல் புரிஞ்சுக்கிறதுக்காக தொப்புள்குடி உறவுகளுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, இங்க திருப்பதிக்கு வந்து ஒரு கொடை ஊர்வலம் போகும், எல்லா பகுதிகளில் இருந்தும் கிளம்பி போவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆடி மாதங்கள்ல கோயில்ல வந்து திருவிழா நடக்கும், எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்க இருந்து பழனி யாத்திரை போவார்கள், எந்த பிரச்சனையும் இருக்காது. முருக பக்தர் இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம போய்கிட்டே இருப்பாங்க. எத்தனையோ நிகழ்வுகள், ஐயப்ப பக்தர்கள் போவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் ஒண்ணு வரும், இது அப்படியே பிரச்சனையாக்கி இது கோயில் பக்கம் நாங்க போக மாட்டோம், நாங்கள் மசூதி பக்கம் தான் போவோம், பள்ளி பாகிஸ்தான் நொறுக்கு அப்படின்ற மாதிரி நாங்க சொல்லுவோம். 5 பைசா முறுக்கு பள்ளி வாசல நொறுக்கு இப்படி நாங்க கோஷம் போட்டுட்டு போவோம். எங்களுக்கு நீ அனுமதி கொடுன்னு அங்க வந்து அனுமதியை வாங்கி அங்க பிரச்சனை பண்ணி அதை வந்து எப்படியாவது ஒரு மோதலை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த சிந்தனையில இருக்கக்கூடியவங்க தான் பாஜக காரங்க. இப்ப என்னவா, இப்ப முருகரை கையில எடுக்கிறாங்க.
திருப்பரங்குன்றத்துல முருகர் கோயில் ஒண்ணு இருக்கு, சிக்கந்தர் மலைன்னு ஒண்ணு இருக்கு, அங்க சிக்கந்தர் தர்கான்னு ஒண்ணு இருக்கு. எப்படி ஸ்டார்ட் பண்றான்னா, இப்ப முருக பக்தர் மாநாடு ஏன் நடத்தாங்கன்னா அதோட அரசியல் பின்னணியை புரியணும். ஒவ்வொரு இடத்திலும் மத மோதலை ஏற்படுத்தி, ஒரு இடத்துல ராமர் பேரு, ஒரு இடத்துல காளி பேரு, ஒரு இடத்துல அந்த பேரு இந்த பேர்ல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. கேரளாவுக்கு போனா ஐயப்பன், வட மாநிலம் போனோம்னா ராமர், ஒரு இடத்துல போனா கிருஷ்ணர், ஒரு இடத்துல போனா சிவன், இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கடவுள் பேரை வச்சு கலவரத்தை ஏற்படுது. இங்க முருகரை இப்ப பயன்படுத்தணும் அப்படின்னு திருப்பரங்குன்றத்தை கையில எடுக்கிறாங்க. என்னப்பா பிரச்சனை? சிக்கந்தர் மலையில போய் அசைவ உணவு சாப்பிடுகிறார்கள். அங்க ஏற்கனவே இந்து நேற்றல்ல பல நூற்றாண்டுகளாக அங்க அசைவ உணவு சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. எச்ராஜா பேசுறாரு, அது எப்படி போய் அங்க சாப்பிடலாம்? இந்துக்கள் போய் முஸ்லிம்களிடத்தில் போய் நீங்கள் பிரியாணி சாப்பிடாதீர்கள், நீங்கள் எல்லாம் உண்மையான இந்துக்கள் இல்லை, இந்து சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பேசுறாரு தெரியுமா எச்ராஜா? அவங்கள அவரை சைவ பிரியர், அவர் அசைவம் சாப்பிட மாட்டார். அசைவம் சாப்பிடக்கூடிய இந்துக்களை எப்படி பேசுகிறார் என்று சொன்னால், நீ பாய்கடையில போய் பாய்கட்டை பிரியாணி சாப்பிட்டாலும் நீங்க இந்துக்கள் இல்லை என்ற ஒரு விஷத்தை தூவுகிறார். மத வெறுப்பு பிரிக்கக்கூடிய அந்த சூழ்ச்சிகளை செய்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா அங்க போறோம், எங்களை தீபம் ஏத்த விட மாட்டாங்க முஸ்லிம்கள். இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, கிரியேட் பண்றாங்க. புனிதத்தை கெடுத்து அங்க அவர்கள் பலி கொடுக்கிறார்கள். பல நூற்றாண்டுகளாக அங்க பலி கொடுக்கப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் அதற்கு சாட்சி சொல்கிறார்கள். வெளியே பிரச்சனையை ஏற்படுத்தி கலவரம் ஏற்படுத்த பண்றாங்க. மாமிச முஸ்லிம்கள் சிக்கந்தர் மலையிலே சாப்பிடுகிறார்கள். அது சிக்கந்தர் மலை அல்ல, ஸ்ரீகந்தர் மலை என்று புதிதாக எச்ராஜா சொல்கிறார். மலையை அபகரிக்க பார்க்கிறார்கள். ஒரு படி தாண்டி இப்போ எச்ராஜா சொல்றாரு, முருக பக்தர்களை கொலை செய்ய வந்தவர் தான் சிக்கந்தர். அவ்வளவு பெரிய தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கு, இங்கேயும் மத வெறுப்பை ஊட்டக்கூடிய ஒரு வேலையை அவங்க செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இந்த தேசத்தை பிரிப்பதன் மூலமாகத்தான் செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. சமீபத்தில் நடந்தது நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. மதுரை ஆதீனம் ஒரு நிகழ்ச்சிக்கு பேசுறதுக்காக போறாரு. போகும்போது போற நேரத்தில் ஒரு கார் விபத்து நடந்த உடனே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். என்ன ஆனதுன்னு பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க. என்னை கொல்வதற்கான சதி நடக்கிறது, என்னை கொல்ல வந்தார்கள், நான் இதுல மயில் நிலையில உயிர் தப்பி விட்டேன் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்க்கிறேன். யாரு உங்களை கொல்ல வந்தா? தொப்பி தாடி. உங்க யார் கொல்ல வந்தது? தொப்பி தாடி. மதுரை ஆதீனம் பேசுறார். யாரு உங்களை கொல்ல வந்தா? தொப்பி தாடி. தொப்பியும் தாடியும் வைத்திருக்கக்கூடியவங்க யார் இந்த நாட்டுல? அவர்கள் மதுரை ஆதீனத்தை கொல்ல வந்தார்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும்? கடந்த காலங்கள் அதான் செஞ்சிருக்கிறாங்க. காந்தி, இந்திய தேசத்தந்தை காந்தி இந்த தேசத்தில் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பியவர். இந்தியா பாகிஸ்தான் நாடு பிரியக்கூடாது, இது ஒரே தேசமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். இந்துக்களுக்காகவும் முஸ்லிம்களுக்காகவும் களத்தில் நின்றவர் காந்தி. ஒற்றுமைக்காக அவர் பாடுபடுகிறார் என்பதற்காக அவரை சுற்றி கொலை செய்த சித்தாந்தத்திற்கு சொந்தக்காரர். கோட்சேன்றவன் தான் சுட்டான். RSSல பயிற்சி பெற்றவன். சுடும்போது என்ன தெரியுமா பண்ணா? கையில இஸ்மாயில் பச்சை குத்திட்டு வா. எதுக்கு இஸ்மாயில் பச்சை குத்தனா? சொல்றது ஒரு முஸ்லீம், இறந்தவர் ஒரு ராம பக்தர். ராம பக்தரான இந்த தேசத்தந்தையாக இருக்கக்கூடிய காந்தியை ஒரு முஸ்லீம் கொன்று விட்டான் என்ற ஒரு வதந்தியை பரப்பி, அந்த வதந்தியின் மூலமாக கலவரம் ஏற்படுத்தி, அந்த கலவரத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொன்று குவிக்கப்பட வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையிலே ஆலோசனை செய்த சூழ்ச்சி அது. உடனே அந்த நேரத்தில் நேரு பேட்டி கொடுக்கிறார். சுட்டவர் முஸ்லீம் அல்ல, இந்துதான், இவன் தான் கோட்சே என்று சொல்லி பேட்டி கொடுத்த உடனே தான் கலவரம் கட்டுக்குள் இருந்தது. உடனே கலவரம் ஆரம்பிச்சிருச்சு. இப்படிப்பட்ட இந்த சித்தாந்தத்தை இந்த தேசத்துல ஊற்றுவதற்காக மதுரை ஆதீனம் பேசுகிறார். நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போகின்ற போது என்னை கொல்ல வந்தவர்கள் யார் என்று சொன்னால் தொப்பி தாடி. தமிழக காவல்துறை அந்த நேரத்திலே உண்மையிலே அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இந்த சிசிடிவி காட்சியை எடுத்து, இது கொல்ல வந்தது அந்த வண்டிக்காரங்க இல்லப்பா, உன் டிரைவர் தான், அவன் வந்தது இப்படி வரான், உன் டிரைவர் தான் அங்க போய் இடிக்க போய் உன்னை கொல்ல சதி செஞ்சிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு விதமாக அந்த வீடியோ காட்சிகளை வெளியிட்டார். இல்லைன்னா இந்த தேசத்துல என்ன நடக்கும்? இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்த தேசத்தில் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொப்புள்குடி உறவுகள் என்றுதான் இதுவரைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஒரு தாய் ஒரு தந்தையில் இருந்துதான் இந்த மனித சமுதாயம் பழகி பெருகி இருக்கிறது. எல்லோருமே ஒரு தாய் தந்தையில் இருந்து வந்தவர்கள் தான், எல்லோருமே நம்முடைய சகோதர சகோதரிகள் தான் என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அவங்களுக்கு ஏதாவது தேவை என்று சொன்னால் ஓடோடி நின்று களத்தில் நிற்கிறோம். ஏதாவது ஒரு கஷ்டம் சொன்னாங்கன்னா உடனே களத்துக்கு போயிடுவோம். ஏதாவது பிரச்சனை சொன்னா உடனே போவோம். அவர்களுக்கு ரத்தம் தேவை என்று சொன்னால் அந்த பணியாற்றக்கூடிய இடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கொரோனா நேரங்களிலும் சரி, பேரிடர் நேரங்களிலும் சரி, வெள்ள பாதிப்புகளிலும் சரி, அவர்களுக்கு போய் நின்று அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய அந்த எப்படி உயிரை கொடுத்து இந்த நாட்டை காப்பாற்றுறோமோ அதே நிலையில் எங்களுடைய உயிரை பணயம் வைத்து சாதாரண வேலை இல்லைங்க. சென்னையில வெள்ளம் வந்து பாதிப்படைஞ்ச நேரத்துல சென்னையிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வசிக்க முடியாது என்று சைதாப்பேட்டை போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வீடுகளை விட்டு வெளியேறி வெளியூர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே இருக்கக்கூடிய கடைகோடியில் உள்ள தௌஹீதமா தொண்டர்கள் எல்லாம் சென்னையை நோக்கி வந்தார்கள். பசிக்காக குழந்தை பால் இல்லாம இருக்கும், மருந்துகள் இல்லாமல் நோயாளிகள் இருப்பார்கள், வயோதிகர் கஷ்டப்படுவாங்க, உணவு இல்லாமல் ஏழைகள் அந்த மக்கள் திண்டாடக்கூடிய நிலை இருக்கும். தண்ணீரில் அவர்களால் வெளியேற முடியாத சூழ்நிலையில் அவர்களை தேடி சென்று உணவு தர வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இஸ்லாமிய நிலையிலே இங்க வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. உதாரணத்தை சொல்லணும்னா, சைதாப்பேட்டையில காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, பாதுகாப்பு படை வீரர்கள் இருக்கிறாங்க, ராணுவம் வந்துருச்சு, எங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஏன்? 2 அடுக்கு மாடி வரைக்கும் தண்ணி நிக்குது. சைதாப்பேட்டையில போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். நமக்கு 2 அடுக்கு மாடி வரைக்கும் தண்ணி வரலாறுல பார்க்கல. 2 அடுக்கு மாடிகள் தண்ணியில மூழ்கி இருக்கிறது. அங்க உள்ள எப்படி போக முடியும்? உனக்கு நீச்சல் தெரிஞ்சாலும் நீ எப்படி போயிட்டு வருவ? உள்ள விட மாட்டேன். கப்பல் வசதிகள் இருந்தால் மட்டும்தான் உள்ளே அனுப்புவோம் என்று வெளியே அதிகாரிகள் தடுத்து நிறுத்துகிறார்கள். அந்த கப்பல் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் எங்களால உள்ள போக முடிஞ்சது. ஜமாத்துல 2 சகோதரர்கள் வராங்க. பெரியமேடு பகுதியில் போனீங்கன்னா இந்த போட்ல போகும்போது அந்த ஒரு இது ஒண்ணு தருவாங்க, உயிரை பாதுகாக்கக்கூடிய கவசம், தண்ணியில விழுந்தா மிதக்கிறது. அதை வாங்கிட்டாங்க, வந்து நிக்கிறான். ஏன்டா இதை எடுத்துட்டு வந்தீங்க? எனக்கு நீச்சல் தெரியாது பாய். நீ நீச்சல் தெரியாது, அந்த குழந்தைய கஷ்டப்படுறது, பெண்கள் கஷ்டப்படுறாங்க, நோயாளிகள் இருக்கிறார்கள். எத்தனை இறந்த சடலங்களை வெளியே கொண்டு வந்தேன் தெரியுமா? இந்த சென்னையிலே வெள்ள நிவாரணம் பெற்ற நேரத்திலே களத்திலே இருந்து இந்த மக்களை பாதுகாப்பதற்காக களத்தில் இருந்தவர்களுக்கு தான் தீவிரவாத சட்டத்தை இந்த சங்பரிவார சிந்தனை கொண்டவர்கள் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல நன்மை அடைஞ்சப்பதான் சொன்னாங்க, அவர்கள் பாய்மார்கள், எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் தான் பாலை கொண்டு வந்து கொடுத்தார். இனி ஒரு பாபர் வசதியை இடிக்க நாங்கள் விட மாட்டோம். அந்த பள்ளிவாசல் தான் எங்களுக்கு பாதுகாப்பாளனாக மாறியது என்று பல பகுதிகளில் அவர்கள் சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. இவன் ஒரு பக்கம் என்ன பண்ணுவான்? இந்துக்களை முஸ்லிம்களை பிரிக்கணும்னு பார்ப்பான். நாங்க விடமாட்டோம். நாங்கள் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக, சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த பிரிவினைக்கு அவன் தூபம் பட்டானா அதுக்கு அங்க வழியே கிடையாது. கொரோனா நேரத்துலங்க அப்பா இறந்துட்டாரு, அப்பா இறந்துட்டாரு, பையன்காரன் போய் தொடறதுக்கு பயப்படுறான். அம்மா இறந்து போயிட்டாங்க, பிள்ளைகாரன் போய் தொட பயப்படுறான், அண்ணன் தம்பியை போய் தொட பயப்படுறான், எல்லாம் தூரம் நிக்கிறான். அந்த நேரங்கள்ல கொரோனா என்னன்னே தெரியாது, அது தொட்டா செத்து போயிருவன் பயமுறுத்துற நேரத்துல இங்க இருந்து ஏதோ விண்வெளிக்கு போற மாதிரியான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு மருத்துவ பணியாளர்களும் தூய்மை பணியாளர்களும் மருத்துவர்களும் இருந்தார்களே, அந்த நிலையில அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு அந்த சடலங்களை அடக்கக்கூடிய வேலையை செய்தவர்கள் முஸ்லிம்கள். மாவட்ட ஆட்சியர்கள் எங்களை தான் தொடர்பு கொண்டார்கள். அரசு நிர்வாகம் இருக்கிறது, அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை தொடர்பு கொண்டு இந்த கொரோனா சடலத்தை அடக்க வேண்டும், வாங்க போய் அழைச்ச போது எங்க உயிரை பணயம் வைத்து இந்த மக்களுக்காக களத்தில் நின்று உழைத்திருக்கிறோம். தேசம் என்பது எங்கள் தேசம். இந்த தேசத்தை நாங்கள் நேசிக்கக்கூடியவர்கள். இந்த தேசத்திற்காக ஆரம்பத்திலே எப்படி தியாகம் செய்தோமோ அதே தியாகத்தை இன்று வரையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்துக்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், சீக்கியர்களாக இருந்தாலும் எல்லோருமே எங்களுடைய தொப்புள்மணி உறவுகள், எல்லோருமே எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்ற அந்த நிலையில் தான் எங்களுடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களை குறிவைத்து எங்களை அடக்கி உடக்கி எங்களை ஓரம் கட்டிடலாம் நினைச்சீங்கன்னா அதுக்கு எந்த நேரத்திலும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். வெள்ளக்காரனையே விரட்டினவங்க, வெள்ளக்காரனே எங்கிட்ட தண்ணி குடிச்சிருக்கிறான், வெள்ளக்காரனே துண்டக்காரன் துணியக்காரனும் ஓடி இருக்கிறான். நீங்க எல்லாம் எங்களுக்கு சாதாரண இஸ்லாமியர்கள் களத்துல உயிருக்கு பயந்தெல்லாம் நிக்கலாம் மாட்டோம். எங்களுக்கு உயிரெல்லாம் துச்சமானது.
எத்தனையோ இஸ்லாமிய படைகள் பல நாடுகளிலே படைகளை நோக்கி செல்கின்ற போது வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் மதுவையும் மங்கையும் நேசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வந்திருக்கக்கூடிய அந்த படை மரணத்தை நேசிக்கக்கூடிய ஒரு படை. நீ எங்க கிட்ட பாச்சா காட்ட, எங்களை ஜெயில போட்டா, எங்களுக்கு வழக்க போட்டா, எங்களை உள்ள தள்ளிட்டா, எங்க குரல் வலைய நசுக்கிட்டா, இதற்கு மேல பண்ணிட்டான் வெள்ளக்காரன். அப்பவும் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக நாங்கள் களத்தில் நின்று இருக்கிறோம். நீ எவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தாலும் மீண்டும் நாங்கள் இந்த களத்தில் இருப்போம். வலிமையான ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுப்போம். உன்னுடைய அடக்குமுறைகளுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒரு காலத்திலும் மஞ்சாது. நீ எப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்தாலும், எப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை களத்தில் நின்று ஜனநாயக போராட்டங்களை வலிமையாக எடுத்து அதை முறியடிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வோம். எங்களுடைய தொப்புடைய உறவுகளோடு இணக்கமாகத்தான் இருப்போம். எவ்வளவு பிடிச்சாலும் சரி, மத வெறுப்பை கலைப்போம். ஊரப்பாக்கம் பகுதியில் கூட முஸ்லிம்களுக்கு வீடு கொடுக்கறதை யோசிக்கிறாங்களாம். இது எங்கள் தேசம், இந்த தேசத்தின் மீது நாங்கள் நேசம் வைத்திருக்கிறோம். இந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய மக்கள், உங்களுக்கு எந்த ஒரு இடர்பாடு என்று சொன்னாலும் களத்திலே முன்னாடி வந்து நிற்கக்கூடியவர்களாக, எங்கள் உயிரை பணயம் வைத்து உங்களை காக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதற்கு நிறைய பல வரலாற்று உதாரணங்கள் இருந்தாலும் கூட நேரம் இல்லை. நேரத்தின் காரணமாக நம்ம முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இவர்கள் எவ்வளவு தீய விதைகளை, விஷ விதைகளை தூவினாலும் அதையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பஸ்மமாக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாகர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்